சமீபத்துல தான் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. தேர்தல் பத்திரத்தை வாங்கியது யார்? 2வது எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது? 3வது என்ன தேதியில் வாங்கப்பட்டது? 4வது எவ்வளவு தொகை? 5வது என்ன டினாமினேஷனில் வாங்கப்பட்டது? இந்த 5 அம்சங்களை எடுத்துக் கொடுப்பதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த வேலை. கடைசியா இப்போ சாக்குப்பையிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுங்கிற விஷயத்தை தான் பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கப்பட்டு ஒரு புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு இவங்க இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க வெளியே சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. ஸ்டேட் பேங்கினுடைய ஐடி சிஸ்டம் 60 லட்சம் வரை எதற்காக செலவழிச்சாங்க அப்படின்னாக்க தேர்தல் பத்திரம் சம்பந்தமான தொழில்நுட்பத்தை உயர்த்துவதற்கு அவங்க செலவழிச்சிருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிருக்குன்னு சொன்னா இப்ப என்ன அவங்களுக்கு பிரச்சனை? ஏன் ஜூன் 30 வரைக்கும் தேதி கேட்கறாங்கன்னு வருது இல்ல, கால அவகாசம் கேட்கறாங்கன்னு. உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவாற்றலை கிண்டல் செய்கிறார்களா? இந்த ரெய்டுகள் நடந்து அதன் பின்னணியில தான் நன்கொடை வந்ததா அல்லது அதன் பின்னணியில தான் நன்கொடை அதிகரித்ததா? அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி மார்ச் 4-10 வாரத்துக்கான தலையங்கம். தேர்தல் பத்திரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நகைப்புக்குரிய நிலைப்பாடு, ரிடிகுலஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமீபத்துல தான் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. ரத்து செய்ததுல அவங்க முக்கியமா சொன்ன விஷயம் ஒண்ணு, இது அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது. 2வது இது ஆர்பிட்ரரி, தன்னிச்சையானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது. இப்ப இந்த தீர்ப்பு பலரால் வரவேற்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை இது கசப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. ஊழல்னு சொன்னாலே சட்டவிரோதம். அதை சட்ட ரீதியாக்குகிற முயற்சி தான் தேர்தல் பத்திரம். ரொம்ப சிரமப்பட்டு பல சட்டங்கள்ல திருத்தங்கள் கொண்டு அந்த கார்ப்பரேட் நன்கொடைகளை அனாமதேயமாக வாங்குவதற்கு ஒவ்வொரு நகர்வாக பார்த்து பார்த்து செய்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த திட்டம் இல்லை அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். அதனால இந்த தீர்ப்பை பொறுத்தவரை அவங்க கசப்பாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இதை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க அப்படின்னு பொதுவெளியில விவாதம் நடந்தது. இதுக்கு முன்னால எல்லாம் நீதிமன்ற தீர்ப்பு அரசனுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமா இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு அதன் மூலமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்னுக்கு தள்ளி சட்டம் போட்ட அடிப்படையில இவங்க என்ன விரும்புறாங்களோ அதை செய்வது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இதுல கூட இந்த தீர்ப்பு வந்த உடனே ஒன்றிய சட்ட அமைச்சர் என்ன சொன்னார்னா, நாங்க இதை பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது சட்டம் கொண்டு வருவதா அல்லது ரெவ்யூ பெட்டிஷன் போடுவதா அப்படிங்கறதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. அதனால பொதுவாகவே பொதுவெளியில இந்த தீர்ப்பு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு சாதகமா இல்லை. அப்ப அடுத்த கட்டத்தை தடுத்து நிறுத்த அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு ஓடிட்டே இருந்தது. கடைசியா இப்போ சாக்குப்பையிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுங்கிற விஷயத்தை தான் பார்க்கிறோம். அவங்க எப்படி இதை எதிர்கொண்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை வைத்து அவங்க இதை எதிர்கொண்டிருக்காங்க. இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில செயல்படுவதற்கு கூடுதலாக காலக்கெடு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? ஏப்ரல் 2019க்கு பிறகு வெளியிடப்பட்ட பத்திரங்கள் அது சம்பந்தமாக 5 அம்சங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அளிக்கணும், தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்கணும். மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் மார்ச் 13க்குள்ள அதை பொதுவெளியில வைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. இந்த 5 அம்சங்கள் என்ன? தேர்தல் பத்திரத்தை வாங்கியது யார்? 2வது எந்த அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது? 3வது என்ன தேதியில் வாங்கப்பட்டது? 4வது எவ்வளவு தொகை? 5வது என்ன டினாமினேஷனில் வாங்கப்பட்டது? இந்த 5 அம்சங்களை எடுத்து கொடுப்பதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றம் அளித்த வேலை. ஆனா மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை, அதாவது எத்தனை நாளைக்கு முன்னால சொல்றாங்க? ஒரு 21 நாளைக்கு முன்னால சொல்றாங்க. அதாவது 21 நாள் ஸ்டேட் பேங்க்குக்கு டைம் கொடுத்து இந்த தீர்ப்புங்கிறது வருது. 21 நாள்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 3 வாரத்துல 2.5 வாரம் சும்மா இருந்துட்டு 6ஆம் தேதி அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கெடுனா 4ஆம் தேதி அவங்க உச்சநீதிமன்றத்துல அஃபிடவிட் தாக்கல் பண்ணி எங்களுக்கு கூடுதலா நேரம் வேணும்னு கேட்கறாங்க. கூடுதல் நேரம்னா எந்த தேதி வரைக்கும்னா ஜூன் 30 வரை அவங்க கேட்கறாங்க. அப்ப 21 நாள் போதாது,
அதுக்கும் மேல இன்னொரு 116 நாள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேக்குது. ஜூன் 30 எப்ப வரும்? நாடாளுமன்ற தேர்தல்லாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கப்பட்டு ஒரு புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு இவங்க இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க வெளியே சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்டேட் பேங்கினுடைய இந்த நிலைப்பாடு ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது, மறுபக்கம் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளானதுங்கிறத பார்க்கணும். ஏன் இப்படி சொல்றோம்? பல வங்கிகள், குறிப்பாக ஸ்டேட் பேங்கினுடைய எல்லா பேங்கிங் ஆபரேஷனும் கம்ப்யூட்டரைஸ் ஆயிருக்கு, டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக தகவல் உரிமை சட்டத்துல ஸ்டேட் பேங்குக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு ஸ்டேட் பேங்க் அதுக்கு பதில் கொடுத்திருக்கு. எது சம்பந்தமா அப்படின்னா, ஸ்டேட் பேங்கினுடைய ஐடி சிஸ்டம் அதுக்கு எவ்வளவு செலவழிச்சாங்க அப்படிங்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவழித்ததுல 60 லட்சம் வரை எதற்காக செலவழிச்சாங்க அப்படின்னாக்க, தேர்தல் பத்திரம் சம்பந்தமான தொழில்நுட்பத்தை உயர்த்துவதற்கு அவங்க செலவழிச்சிருக்காங்க. அப்போ 1.5 கோடி டோட்டல் செலவுல 60 லட்சம் தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவதற்கு அவங்க அதை செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிருக்குன்னு சொன்னா இப்ப என்ன அவங்களுக்கு பிரச்சனை? ஏன் ஜூன் 30 வரைக்கும் தேதி கேட்கறாங்கன்னு வருது இல்ல, கால அவகாசம் கேட்கறாங்கன்னு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பகுதி கம்ப்யூட்டரைஸ் ஆயிருக்கு, ஒரு பகுதி கையால் எழுதப்பட்டு கவர்ல வச்சு அதுக்கு சீல் போட்டு ஸ்டேட் பேங்கினுடைய மும்பை தலைமையகம் அங்க நாங்க வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு நேரம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப இதுல என்னன்னா, நீங்க யாராவது ஒருத்தர் தேர்தல் பத்திரம் வாங்கும் போதும், ஸ்டேட் பேங்கினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்ல தேர்தல் பத்திரம் வாங்கும் போதும் அது டிஜிட்டலாக பதிவு செய்யப்படும். வாங்கின அரசியல் கட்சி அதை கேஷ் ஆக்க போகும்போது அதுவும் டிஜிட்டல் பதிவுக்கு உள்ளாகும். வாங்குற இடத்துலயும் டிஜிட்டலாக பதிவு செய்யப்படும், என்கேஷ் பண்ற இடத்துலயும் டிஜிட்டலாக பதிவு செய்யப்படும். அப்ப இதுல என்னத்தை கையில எழுதி கொண்டு போய் வச்சாங்கிறது நமக்கு புரியல. இன்னொன்னு என்னன்னா, 2019 துவக்கத்திலேயே ஹஃப் போஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஊடகத்தினுடைய சார்பாக நிதின் சேத்தி அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை எழுதினார். அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் பத்திரம் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பதிவு செய்யும் போது ஒரு ஆல்பா நியூமரிக் கோட் அதை வச்சுதான் பதிவு பண்ணுது. ஆல்பா நியூமரிக்னா தெரியும் உங்களுக்கு, எழுத்தும் எண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோடு. இந்த கோடை யூஸ் பண்ணாலே யார் வாங்கினா என்ன வாங்கினா எல்லா விவரமும் ரொம்ப சுலபமாக வெளிவந்து விடும். சரி, ஒருவேளை இதையும் தாண்டி எதையோ ஒன்ன கையால எழுதி கொண்டு போய் அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா, மொத்தமே ஏப்ரல் 19க்கு பிறகு இஷ்யூ பண்ண பாண்டோட எண்ணிக்கை 22,217. அப்ப 22,217ல ஒரு சின்ன போர்ஷன் தான் கையில எழுதி கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, கூட ஆள் போட்டு அந்த 22,217 தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக 21 நாள்ல விவரங்களை சேகரிக்க முடியாதா? அவ்வளவு மோசமான நிலைமையில தான் ஸ்டேட் பேங்க் இருக்கிறதா? செலவழிச்ச 60 லட்சம் பின்ன எதுக்காக செலவழிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. அதனால ஸ்டேட் பேங்க் இதை வேண்டுமென்றே தள்ளி போடுவதற்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு அடிபணிந்து இரையாகி அவங்க ஒரு என்ன சொல்ல சால்ஜாப்பு சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக வெளியாகி இருக்கிறது. ஆனா அவங்க முன்வச்ச இந்த சால்ஜாப்பு நம்மை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவாற்றலை கிண்டல் செய்கிறார்களா, இப்படிப்பட்ட காரணங்களை சொல்லி கிண்டல் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இத 6ஆம் தேதி டெட்லைன் அப்படின்னா ஏன் ஒரு நாள் முன்னால 4ஆம் தேதி போடுறாங்க அப்படின்னா, உடனடியா சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்து இல்ல நீ 6ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க அஃபிடவிட் போட்டதே 4ஆம் தேதி. அப்ப என்ன ஆயிடும்னா 6ஆம் தேதிக்குள் ஸ்டேட் பேங்க் இந்த விவரங்களை கொடுக்க முடியாதுங்கிறத ஒரு தீர்ந்த விஷயமாக ஃபெய்ட் அக்கம்ப்ளியாக அவங்க செஞ்சிருக்காங்க. இல்லைன்னா 21 நாள் டைம் கொடுத்ததுல 19 நாள் ஏன் சும்மா இருந்தாங்க? இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா தீர்ப்பு 2வது நாளே அவங்க ஃபைல் பண்ணி இருக்க வேண்டியது தானே. அதனால டெட்லைனுக்கு ஒரு நாள் முன்னதாகத்தான் ஸ்டேட் பேங்க் உச்சநீதிமன்றத்தை அணுகியதுன்னு சொன்னா அதுலயும் உள்நோக்கம்
இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எங்க இருந்து ப்ரெஷர் வந்தது அப்படின்னு நம்ம ரொம்ப தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த விவரங்கள்லாம் வெளிவந்தா அதிகமாக அடிபட போகுது, மிதிபட போகுதுங்கிறது மோடியினுடைய அரசாங்கம் தான், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான். அதனால அநேகமா அவங்களுடைய நிர்பந்தம் இருப்பதற்குத்தான் எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கு. கோர்ட் வந்து அவங்களுடைய தீர்ப்பின் போதே வாத பிரதிவாதங்கள்லயே ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இதுல வந்து குவிட் ப்ரோகோ இருக்கு. அதாவது அரசு ஒரு பலனை கொடுத்து அந்த பலனுக்கு பிரதிபலனாக கைமாறாக கார்ப்பரேட்டுகள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த தேர்தல் பத்திரம். அப்ப ஏதோ இந்த கொடுக்கல் வாங்கல், ஆதாயம், பிரதிபலன் இந்த மாதிரியான அம்சங்கள் இதுக்குள்ள இருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லி இருந்தது. இப்ப நீங்க பிஜேபிக்கு தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கிடைத்த தொகை எவ்வளவுனா 6565 கோடி. இந்த விவரம் எல்லாம் வந்துருச்சுன்னா எந்தெந்த கம்பெனி கொடுத்துச்சுன்னு தெரியும், எந்த தேதியில கொடுத்துச்சுன்னு தெரியும். அந்த தேதிக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ அரசு வந்து விதிகளை வளைத்து ஏதோ ஒரு விதத்துல அந்த கார்ப்பரேட்டுக்கு உதவி செய்திருக்கிறார்களா இல்லையாங்கிறதெல்லாம் வந்துடும். அதனால இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னா பிஜேபியினுடைய அந்த ஊழல் எதிர்ப்பு பிம்பம் உள்பட சுக்கு நூறாக நொறுங்கிவிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த விவரம் வெளியே வராமல் தடுப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யறாங்க. இப்ப இந்த தேர்தல் பத்திர சமாச்சாரம் மட்டும் கிடையாது, இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல வந்து நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கிற ஊடகமும் த நியூஸ் மினிட் 2 பேரும் சேர்ந்து பிஜேபிக்கு வந்த கார்ப்பரேட் நன்கொடைகள், தேர்தல் பத்திரம் மூலமாக அல்ல, பொதுவாக வேறு விதத்துல வந்த கார்ப்பரேட் நன்கொடைகளை அவங்க வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு 30 கம்பெனிகள் கடந்த 5 ஆண்டுகள்ல பிஜேபிக்கு ஒரு 335 கோடி நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள். இந்த 30 கம்பெனியும் யாருன்னு பாத்தீங்கன்னா, மத்திய முகமைகளால், குறிப்பாக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இவர்களால் ரெய்டு செய்யப்பட்ட நிறுவனங்கள். இவங்க தான் சேர்ந்து இந்த 335 கோடியை பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக கடந்த 5 ஆண்டுகள்ல அளிச்சிருக்காங்க. இப்ப இதுல 30ல 23 கம்பெனிகள் என்ன நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க இந்த டொனேஷன் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னால் வரை ஒரு பைசா கூட அவங்க கொடுத்ததே கிடையாது. கரெக்டா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையினுடைய ரெய்டு நடந்த உடனே அவங்க வந்து இந்த பணத்தை ஒரு சில மாதங்கள்ல நன்கொடை என்பதை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு 4 கம்பெனிகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 9 கோடி ரூபாய் 4 கம்பெனிகளும் சேர்ந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்போன்னு சொன்னா கரெக்டா அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ வந்து ரெய்டு பண்ண உடனே ஒரு 4 மாதங்கள்ல இந்த தொகைங்கிறது போயிருக்கு. ஒரு 6 நிறுவனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான். அவங்க ரெய்டு வந்து போன உடனே வழக்கமாக கொடுக்கிற தொகையை விட அதிக நன்கொடையை அவங்க கொடுத்தாங்க. அப்போ நன்கொடையே கொடுக்காதவங்களுக்கும் ரெய்டு, குறைச்சு கொடுக்குறாங்கன்னு நினைச்சா அவங்களுக்கும் ரெய்டு. அப்ப இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான உச்சநீதிமன்றம் கேட்கிற விவரங்கள், யார் கொடுத்தா, என்ன தேதி அப்படிங்கிறதெல்லாம் வெளிவந்தது என்று சொன்னால், இந்த ரெய்டுகள் நடந்து அதன் பின்னணியில தான் நன்கொடை வந்ததா அல்லது அதன் பின்னணியில தான் நன்கொடை அதிகரித்ததா அப்படிங்கிற விஷயங்களும் சேர்ந்து வரும். இந்த மத்திய முகமைகளை ஒரு அரசியல் கருவியாக எதிர்க்கட்சிகளை சிதைப்பதற்காக இந்த அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்று தொடர்ச்சியாக நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய அம்சமும் இந்த விவரங்களுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, உச்சநீதிமன்றம் போட்ட பெட்டிஷனை 6ஆம் தேதிக்குள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போட்ட பெட்டிஷனை 6ஆம் தேதிக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டால பார்க்க முடியல. பரவாயில்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த பெட்டிஷனை எடுக்கணும். அவங்க கேட்கிற டைமை வந்து நிச்சயமாக கொடுக்க கூடாது. ஒரு குறுகிய காலத்திற்குள் தேர்தலுக்கு முன்னால் அவங்க வந்து இந்த விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும்ங்கிற உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்தால்தான் தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு அர்த்தமுள்ள தீர்ப்பாக மாறும் அப்படிங்கிறது இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்.